புதுக்கோட்டையில் அடுத்தடுத்து நடந்த கொள்ளை சம்பவங்கள் அப்பகுதி மக்களை அச்சப்பட வைத்துள்ளது. தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வரும் கொள்ளையர்கள் சிக்குவார்களா? புதுக்கோட்டையில் 160 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் மற்றொரு கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது புதுக்கோட்டை மக்களை மேலும் அச்சப்பட வைத்திருக்கிறது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னச்சத்திரம் JN நகரைச் சேர்ந்தவர் கார்த்திகா. இவரது கணவர் கதிரேசன் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வருகிறார். கார்த்திகா தனது வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தோடு பெங்களூருவில் உள்ள தன்னுடைய அக்காவின் குழந்தையின் பிறந்தநாள் விழாவிற்காக சென்றிருக்கிறார். இதனை அறிந்த கொள்ளையர்கள் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 89 சவரன் தங்க நகைகள் 170 கிராம் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். பெங்களூருவில் இருந்து திங்கட்கிழமை அன்று இரவு கார்த்திகா வீட்டிற்கு திரும்பிய நிலையில் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். கார்த்திகா அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற புதுக்கோட்டை நகர காவல் நிலைய போலீசார் விசாரணையை தொடங்கினர். மேலும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை தீவிரப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா கொள்ளை நடந்த வீட்டை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். வெளியில் பக்க கதவை மரக்கதவை உடைச்சிருக்கான். இரும்பு கேட்டை உடைச்சி, அதுக்கப்புறம் மரக்கேட்டை உடைச்சி, அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் பீரோலெல்லாம் உடைச்சி, லாக்கரை உடைச்சி நகை 100 பவுன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வெள்ளி ஜாமா, பிள்ளைங்களோட கொலுசு, வெள்ளி கிண்ணி, ஸ்பூனு, வெள்ளி சங்கு, டம்ளர் 2 டம்ளரு, வெள்ளி ஜாமா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. புதுக்கோட்டையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று முருகேசன் என்பவரின் வீட்டில் 160 சவரன் நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டனர். இந்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் மற்றொரு கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பீரோவில் உடச்சி உள்ளே இருக்க துணிமணி எல்லாமே வெளியில் கிடந்துச்சு. திருப்பி அப்புறம் உடனே அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே அந்த ரூமில் பார்த்தேன் எல்லாமே வெளியில் கிடந்துச்சு. எல்லா துணிமணி நகை எல்லாமே பார்த்தாக்கா திருடு போயிருந்துச்சு. நம்மளுக்கு பார்த்தாக்கா இந்த பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் பண்ண தேவைக்கு பண்ணது மட்டுமே ஒரு 70 பவுன் நம்மளுக்கு வந்துச்சு ஒரே இதாக. அது 2த்தையுமே கவர் போட்டு தான் நம்ம வச்சுருந்தது. அது இல்லாமல் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு போட்டது ஒரு 50 பவுன் போட்டிருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தாக்கா இவங்க சேர்த்து வச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு 150 பவுன் குறையாமல் நம்மள்கிட்ட இருந்தது. ஒரு வீட்டில் 160 சவரன், மற்றொரு வீட்டில் 89 சவரன் என அடுத்தடுத்து நடந்த கொள்ளை சம்பவங்கள் புதுக்கோட்டை மக்களை அச்சப்பட வைத்துள்ளது. வீடுகளை பூட்டிவிட்டு வெளியே செல்லவே பயமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 2 கொள்ளை சம்பவங்களிலும் ஈடுபட்ட கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.